ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொள்ளு சட்னி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் சூடு பண்ணிக்கிட்டு அதில் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கார்லிக் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு ஆனியன் கட் பண்ணது, ஸ்மால் ஆனியன் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சட்னி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நீங்கள் ஜீரகம், மிளகு கொஞ்சம், சால்ட்டு கொஞ்சம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு, சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் கொள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் எவ்வளோ சட்னி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் வதக்கும் போதே கருவேப்பிலை போட்டுடணும். நான் கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தாளித்து கொட்டிடுங்க. எப்பயும் போல் சட்னிக்கு செய்கிற மாதிரி தான் தாளித்து போட்டுருங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடும். டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, ஆயில், அவ்வளோதான். நீங்கள் இதை மட்டும் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சட்னி எப்படி இருந்துச்சு அப்படின்னு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.